தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த மதிப்பெண்களில் திருப்தியடையாத மாணவர்கள் முறையாக விண்ணப்பித்து மீண்டும் மாணவர்கள் தேர்வு எழுதாதவர்கள் என்று கணக்கிடப்பட்டிருப்பதாக கூறினார். மதிப்பெண்களில் திருப்தி அடையாத மாணவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்து மீண்டும் தேர்வெழுதிக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். அவர்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்த அவர், விரைவில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் விவரங்களும் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்சன்டீஸ் ஏற்கனவே இந்த 11ஆவது வகுப்பில் ஆப்சென்ட் ஆனவங்க எழுத முடியாதவர்கள் தான் இருக்கிறார்கள். ஸோ அந்த ஆப்சன்டீஸ் அது எத்தனை பேர், இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 1656 பேர் இருக்கிறாங்க. அவங்க ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் 39,000, அப்புறம் ஆப்ஷனல் எத்தனை பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு தனியான ஒரு தேதியில் கண்டிப்பாக தேர்வு நடத்தப்படும். அது அக்டோபர்லேயோ செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ. அதுவும் கொரோனாவுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்குது என்கின்ற அந்த அறிவுறுத்தல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவும் அதை கொண்டு போய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடன் தெரிவித்து அவர் எப்படி அதற்கு அறிவுரை தருகிறாரோ அதை பேஸ் பண்ணி நடைபெறும். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு அதில் ஃபெயில் ஆகிட்டு யாராச்சும் அரியருக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா, கொரோனா காலம் இல்லை என்று சொல்லியிருந்தால் அந்த 11ஆம் வகுப்புக்குன்னு இருந்த அந்த அரியர் பசங்க கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணியிருந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக நாங்கள் இதில் அறிவிச்சிருக்கிறோம்.